தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை குறித்து தவினர் பேசுவது நடுவண் அரசின் குரலாக இருக்கிறதோ என்கிற ஐயத்தை எழுப்புவதாக கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் எஸ் சிவசங்கர், பவர் உங்கள் கையில் வந்திருக்கிறது, பவர் கட் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தவிக அரசை கடிந்துரைத்துள்ளார். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மின்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் இந்த துறைக்கு இருக்கிற கடன் குறித்து பேசுகிறார், துறையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார், பணியாளர்கள் பற்றாக்குறை என்று பேசுகிறார், பல விதங்களில் பேசி வருகிறார். ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகிவிட்டது. மின் பற்றாக்குறை இருக்கிறதா என்று இதுவரை ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி அதற்கான முடிவு எடுத்து செயல்பட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. வேறு உலகத்திற்கு வந்தது போல பேசுகிறார்கள். இது என்ன சந்தேகத்தை எழுப்புகிறது என்றால், ஒன்றிய அரசின் குரலாக இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. ஒன்றிய அரசு தான் மொத்த தமிழக மாத்திரமல்ல, மொத்த இந்தியாவையும் தனியார் மயமாக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆளுகின்ற பல்வேறு மாநிலங்களில் ஏற்கனவே தனியார் இடத்துல மின்சாரத்தை ஒப்படைத்திருப்பது போல இந்தியாவின் ஏனைய மாநிலங்களும் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொண்ட ஒரு கூட்டத்தை நடத்தி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து அது குறித்து எதிர்குரல் எழுப்பி வந்தார்கள். பொறுப்பேற்ற இத்தனை நாட்களுக்குள் அதற்கான தீர்வு என்ன என்பதை பார்க்காமல் கடந்த ஆட்சியை குறை சொல்வதற்கு போலவும் இன்றைக்கு ஏதோ புதிதாக ஆட்கள் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருப்பதும் போலவும் பேசிக்கொண்டிருப்பது தேவையில்லாத உண்டு. மக்கள் உங்கள் இடத்துல பவரை கொடுத்துட்டாங்க, பவர் கட் இருக்கக்கூடாதுங்கிறதான் மக்கள் கேட்பது. அதற்கு என்ன வழி என்று பார்த்தால் போதும்.